கொஞ்சம் கூட ஈவு இறக்கும்ன்றதே இருக்காது இவங்க கொடுக்குற தண்டனையில. ஆனா நேர்மையானவங்க கிட்ட கிடையாது, தப்பு பண்றவங்க கிட்ட மட்டும்தான். அப்படி யார் அவங்க? பில்டப் எல்லாம் பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அதை ஃபுல்லா கேட்டீங்கன்னா அவங்க யாருன்ட்டு உங்களுக்கே புரியும். தாலிபான்களோட முன்னணியில கோர்ட் ஆர்டரோட ஒரு கொலையாளிக்கு கொடூரமான ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தாலிபான்கள்னா யாருன்னு தெரியுமா? ஆப்கானிஸ்தான்ல இருக்க ஒரு தீவிரவாத இஸ்லாமிய குழுன்னு சொல்லலாம். 2021 இவங்க ஆப்கானிஸ்தான்ல ஆட்சியை பிடிக்கும் பொழுது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் இவங்களுக்கு பயந்து வேற ஒரு நாட்டுக்கு எல்லாம் கிளம்பி போயிருக்காங்க. ஏன் அப்படி போற அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க போடுற ரூல்ஸ் அந்த மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் கண்டிப்பா தாடி வளர்க்க சொல்லுவாங்க. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எங்கன்னா வெளியே வராங்க அப்படின்னா கண்டிப்பா பர்தா போட்டுட்டு தான் வெளியே வரணும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஸ்கூல் காலேஜஸ்க்கு போகக்கூடாது. பெண்கள் பப்ளிக் பிளேஸ்ல ஒர்க் பண்ணக்கூடாது. அதாவது இப்ப நம்ம நாட்டுல எல்லாம் அங்கங்க பெண்கள் சின்ன சின்ன ரோட்டு கடையில எல்லாம் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி எல்லாம் அந்த நாட்டுல கிடையாது. பண்ணவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வாய்ஸ் அதிகமா வெளியே கேட்க கூடாதுன்றதெல்லாம் ஒரு ரூல்ஸ்ல இருக்கு. ஆனா இவ்வளவு ரூல்ஸ் போடுற இவங்களால அந்த நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாராவது போய் அன்வான்டா ஒரு பொண்ணு மேல கை வச்சாங்கன்னா, கை வச்சவங்க கிட்ட போய் பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில ஒரு கொலையாளிக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த தண்டனை எப்படி இருக்கும்ட்டு நீங்க தம்ப்லைன்லயே கெஸ் பண்ணிருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா நான் சொல்றேன். இவன் பேர் மங்கள். இவன் என்ன பண்ணிருக்கான்னா, ஆப்கானிஸ்தான்ல பிளான் பண்ணி ஒரே ஃபேமிலியில கிட்டத்தட்ட 13 பேரை கொலை பண்ணிருக்கான். அந்த 13 பேர்ல ஈவி இறக்கமே இல்லாம 9 குழந்தைங்களை இவன் கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவனை கொண்டு போய் ஜெயில போடுறாங்க. கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல கடைசியா இவனுக்கு கோர்ட் ஆர்டரோட ஒரு மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஒரு தூக்கு தண்டனை தான் அறிவிச்சாங்க. பட் ஆனா அது எப்படி இப்படி மாறுச்சுன்றது எனக்கு தெரியல. இவனுக்கு 2வது அமைஞ்ச தண்டனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்கன்னா, அதாவது இவன் பண்ண தப்புக்கு கொடுக்குற தண்டனையை இந்த ஊரே பார்க்கணும், அப்போதான் இதெல்லாம் பண்ண எவனும் யோசிக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு 13 வயசு பையன் கையில துப்பாக்கியை கொடுத்து சுட்டு தள்ளுடாவன அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய ஸ்டேடியம்ல அந்த அக்யூஸ்ட கொண்டு போய் நடுவில் நிக்க வச்சுட்டாங்க. அந்த ஸ்டேடியமுக்கு யார் வேணா வரலாம்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 80,000 பேருக்கு மேல அந்த ஸ்டேடியமுக்கு வந்திருக்காங்க. 80,000 பேருக்கும் ஒரு ரூல்ஸ் என்னன்னா, இதை நீங்க யாரும் போட்டோவும் வீடியோவும் இதை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதை மீறி நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சு. எதுக்காக அந்த சின்ன பையனை சூஸ் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி 13 பேரை கொன்னால அதுல இந்த பையனோட அம்மாவும் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அதனாலேயே உன்னோட பழி, உன்னோட கோவம் எல்லாத்தையும் தீர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 5 புல்லட் அவன் தலையில இறக்கி கொண்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன பையன் கையில துப்பாக்கியை கொடுத்து 80,000 பேருக்கு முன்னாடி சுட்டு தள்ளுடா அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனா அந்த பையனும் எதுவுமே யோசிக்கலையா, அம்மாவை கொண்டுட்டான்ற கோவத்துல சுட்டு தள்ளிட்டு போயிட்டானா. அதுக்கப்புறமா தாலிபான்களோட தலைவர் என்ன சொல்றாருன்னா, என்னதான் இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் நாங்க கொடுத்தாலும் எங்க நாட்டுல எங்கன்னா தப்புகள் நடந்துகிட்டு தான் இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு இதை நாங்க குறைக்க தான் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த தலைவர் டைரக்டா சொல்லல, அவர் கீழே இருக்கவங்க மூலியமா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான தண்டனைகள்லாம் கொடுத்தாதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீருமா? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 13 வயசு பையன் கையில துப்பாக்கியை கொடுத்த விஷயம் கரெக்டா தப்பா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.